வவுனியா நகரிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற 5 ஏக்கர் 9 பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது. வணக்கம், இது நிஜக்கண். முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் எனப்படும் சிவனேசதுரை சந்திரகாந்தன் கைது தற்போது சமூக வலைதளங்கள் உட்பட அரசியல் வட்டாரத்தில் பாரிய பேசுபொருளாக மாறியிருக்குது. கிழக்கு மாகாண பல்கலைக்கழகத்தின் உபவேந்தரான பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் அம்மாகாணத்தின் முன்னாள் முதலமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்த் அதாவது பிள்ளையான் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால பிள்ளையான் நேற்றைய தினம் 8ஆம் தேதி கைது செய்யப்பட்டிருக்கின்றார். கொழும்பு 7 நடைபெற்ற நிகழ்வின் வருடாந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக சென்றிருந்த உபவேந்தர் 2006ஆம் ஆண்டு டிசம்பர் 15ஆம் தேதி காணாமல் ஆக்கப்பட்டிருந்தார். இந்த சம்பவத்தின் பிரதான சந்தேக நபரான பிள்ளையான் 18 வருடங்களுக்கு பின்னர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கின்றார். கிழக்கு மாகாண பல்கலைக்கழகத்தின் கலைப்பீடத்துக்கான தலைவரான கே பாலசுகுமாரை 2006ஆம் ஆண்டு செப்டம்பர் 30ஆம் தேதி கடத்திய கும்பல் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத்தை உபவேந்தர் பதவியிலிருந்து உடனடியாக விலகுமாறு அச்சுறுத்தியும் இருந்தது. இதன்படி ரவீந்திரநாத் தனது பதவி விலகல் கடிதத்தை எழுத்துப்பூர்வமாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவருக்கு அறிவித்தும் இருந்தார். எனினும் அவரது பதவி விலகல் கடிதத்தை ஏற்றுக்கொள்ளாது அவரை கொழும்பிலிருந்து தனது கடமைகளை செய்யுமாறு அறிவிக்கப்பட்டிருந்தது. ரவீந்திரநாத்துக்கு உயிரச்சுறுத்தல் இருந்தமையால் கொழும்பு தெஹிவளையில் உள்ள அவரது மகளின் வீட்டிலேயே வசித்து வந்தார். சில தேவைகளுக்காக வெளியில் செல்வதாக இருந்தால் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவுக்கு அறிவித்து வாகனம் ஒன்றை பெற்றுக்கொண்டு வெளியில் செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தார். ரவீந்திரநாத்துக்கு காணப்பட்ட உயிர் அச்சுறுத்தல் தொடர்பில் அப்போது ஜனாதிபதியாக இருந்த மஹிந்த ராஜபக்ச மற்றும் அப்போதைய பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக இருந்த கோட்டபாய ராஜபக்ச ஆகியோருக்கு அறிவிக்கப்பட்டிருந்ததாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன. இந்த நிலையில் சம்பவம் நடைபெற்ற 2006ஆம் ஆண்டு டிசம்பர் 15ஆம் தேதி கொழும்பு 7 நடைபெற்ற மாநாட்டுக்கு சென்றுவிட்டு மதிய உணவுக்காக வீட்டுக்கு வருவேன் என மகளிடம் ரவீந்திரநாத் தெரிவித்தும் இருக்கின்றார். எனினும் மதிய உணவுக்காக அவர் வீட்டுக்கு வரவில்லை என்றதால அவரது மகள் மதியம் 2:45 மணியளவில் ரவீந்திரநாத்துக்கு தொலைபேசி அழைப்பை மேற்கொண்ட போது அவரது தொலைபேசி சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்ததாகவும் அவரை அழைத்து சென்ற சாரதிக்கு தொலைபேசி அழைப்பை எடுத்து பேசிய போது ரவீந்திரநாத்தின் தொலைபேசி சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருக்கிறதாக சாரதியும் மகளிடம் கூறியதாக 2006ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி வெளியான பத்திரிகை செய்தி வெளியிட்டிருந்தது. பேராசிரியர் பற்றிய தகவல்கள் எதுவும் கிடைக்கவில்லை என்றதால இது பற்றி பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவுக்கும் அன்றைய தினம் மாலை 7 மணியளவில் தெஹிவளை காவல் நிலையத்திலும் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது. காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்ட சில நாட்களுக்குள்ளேயே காவல்துறை விசாரணைகள் சிஐடிக்கு மாற்றப்பட்டிருந்தமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் இல்லாமல் இதன்போது சிசிர மெண்டிஷே சிஐடியின் பணிப்பாளராக இருந்ததோட உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நடைபெற்ற போது புலனாய்வு பிரிவின் பணிப்பாளராக சிசிர மெண்டிஷே இருந்தார். கருணா அம்மானின் ஆதரவாளர்கள் என சந்தேகிக்கப்படுபவர்களே பேராசிரியர் ரவீந்திரநாத்தை கடத்தியதாக குறிப்பிட்டதொரு பத்திரிகைக்கு சிஐடியினர் அப்போது தெரிவித்தும் இருந்தார்கள். இது யாவரும் அறிந்த ஒரு விடயமாகவே இருந்தது. அது மட்டுமில்லாமல் இந்த காலப்பகுதியில் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவராக பேராசிரியர் காமினி சமரநாயக்கவே கடமையாற்றியும் இருந்தார். பேராசிரியர் ரவீந்திரநாத்துக்கு உயிர் அச்சுறுத்தல் இருந்தும் கூட ஏன் அவரது பதவி விலகல் கடிதத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என குறிப்பிட்ட அந்த பத்திரிகை அவர்களிடம் கேள்வியும் எழுப்பியிருந்தது. பல்கலைக்கழக துணைவேந்தரை நியமிக்கும் அதிகாரம் ஜனாதிபதிக்கே உள்ளதாகவும் அதுபோல பதவியிலிருந்து விலகுவது தொடர்பான இறுதி தீர்மானத்தையும் ஜனாதிபதியே எடுக்க முடியும் என காமினி சமரநாயக்க தெரிவித்தும் இருந்தார். அது மட்டுமில்லாமல் இச்சம்பவத்தை தொடர்ந்து சில பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் பல்கலைக்கழகங்களுக்கு வருவதற்கு அஞ்சி சேவைக்கு வருவதை நிறுத்தியதோடு
பல்கலைக்கழகத்தை விட்டு மாணவர்கள் சிலரும் வெளியேறி இருந்தார்கள். அது மட்டுமில்லாமல் பேராசிரியர் ரவீந்திரநாத் காணாமலாக்கப்பட்டு 3 நாட்கள் என்ற பின்னர் அவரை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என உலகம் முழுவதிலும் இருந்த 67 நிபுணர்கள் கையெழுத்திட்டு அறிக்கையொன்றை வெளியிட்டும் இருந்தார்கள். எவ்வாறாயினும் பேராசிரியரை கண்டுபிடிக்க முடியாமல் போனது. 1951ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி பிறந்த பேராசிரியர் ரவீந்திரநாத் தன்னுடைய 55வது வயதில் காணாமல் ஆக்கப்பட்டிருந்தார். தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் மூடிமறைக்கப்பட்ட இதுபோன்ற விசாரணைகள் மீள விசாரிக்கப்படும் என அறிவித்திருந்தது. இதன் பிரதிபலனாக ரவீந்திரநாத்தின் விசாரணைகளும் ஆரம்பிக்கப்பட்டிருந்த நிலையில விசாரணையில் கிடைக்கப்பெற்ற சாட்சியங்களின் அடிப்படையில் பிள்ளையான் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இந்த சம்பவம் தொடர்பில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த பிள்ளையான் 2020ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 24ஆம் தேதி பிணையில் விடுதலை செய்யப்பட்டிருந்தார். இது தொடர்பான வழக்கு மட்டக்களப்பு மாவட்ட மேல் நீதிமன்ற நீதிபதி சுசைதாசன் முன்னிலையில் 2021ஆம் ஆண்டு ஜனவரி 11ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது பிள்ளையானுக்கு எதிராக வழக்கை தொடர விரும்பவில்லை என சட்டமா அதிபர் திணைக்களம் அறிவித்திருந்தது. இதன்படி பிள்ளையானை விடுதலை செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. பிள்ளையானின் செயலாளராக செயல்பட்ட ஹன்சேர் அசாத் மௌலானா பிள்ளையான் தொடர்பு பட்டிருந்த பல குற்ற செயல்கள் குறித்தும் பிள்ளையானுக்கு ஈஸ்டர் தாக்குதலில் தொடர்பு இருப்பதாகவும் குறிப்பிட்டதொரு தொலைக்காட்சியில் அவர் தெரிவித்திருந்தார். ஐக்கிய நாடுகள் சபைக்கும் இது பற்றி அசாத் மௌலானா அறிவித்திருந்ததோட கோட்டாபய ராஜபக்ச ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் பிள்ளையானை விடுதலை செய்வதற்கான திட்டம் பற்றியும் வெளிப்படுத்தி இருந்தார். 1975ஆம் ஆண்டு 18ஆம் தேதி பிறந்த பிள்ளையான் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பில் 1990ஆம் ஆண்டு சிறுவர் போராளியாக இணைந்து நீண்ட காலமாக செயல்பட்டு வந்திருந்தார். பின்னர் புலிகளோடு ஏற்பட்ட உள்ளக முரண்பாடுகளால் கருணா அம்மானோடு புலிகள் அமைப்பிலிருந்து வெளியேறி இலங்கை இராணுவத்துக்கு ஒத்துழைப்புகளை வழங்கி வந்தார். 2004ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு 2007ஆம் ஆண்டு பதிவு செய்யப்பட்ட தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் உபத்தலைவராக இருந்த பிள்ளையான் 2008ஆம் ஆண்டு நடைபெற்ற கிழக்கு மாகாண தேர்தலில் போட்டியிட்டு முதலமைச்சர் ஆனார். 2008ஆம் ஆண்டு மே 16ஆம் தேதியிலிருந்து 2012ஆம் ஆண்டு செப்டம்பர் 18ஆம் தேதி வரையில் கிழக்கு மாகாண முதலமைச்சராக செயல்பட்டிருந்தார். பின்னர் மாகாண சபை உறுப்பினராக தொடர்ந்து செயல்பட்டு வந்த பிள்ளையான் ஜோசப் பரராஜசிங்கம் கொலை குற்றச்சாட்டில் விளக்கமறியலில் இருந்தபோது 2020ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு நாடாளுமன்றத்திற்கு தெரிவாகியும் இருந்தார். அதோடு அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டு நாடாளுமன்றம் கலைக்கப்படும் வரையில் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் பிள்ளையான் செயல்பட்டு வந்தார் என்றதும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது. அது மட்டுமில்லாமல் கோட்டாபய ராஜபக்சவின் ஆட்சியில் கிராமிய வீதி அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சராக பிள்ளையான் நியமிக்கப்பட்டும் இருந்தார். கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு பிள்ளையான் ஆதரவு வழங்கியிருந்தமை குறிப்பிடவும் தக்கது. தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவர் பிள்ளையான் எனப்படும் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடியில் பட்டாசு கொளுத்தி மகிழ்ச்சியும் வெளியிடப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் களுவாஞ்சிக்குடி போலீஸ் நிலையத்திற்கு அருகில் இளைஞர்களால் நேற்றைய தினம் 8ஆம் தேதி மாலை பட்டாசு கொளுத்தப்பட்டிருக்கின்றது. பிள்ளையான் கட்சி தலைமை காரியாலயத்தில் வைத்து நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டிருக்கிறதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. கொழும்பிலிருந்து வருகை தந்த குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. ஆகவே என்ன நடக்கப் போகின்றது அப்படின்னு சொல்லி நாங்களும் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மீண்டும் மற்றும் ஒரு காணொளியினூடாக சந்திக்கலாம். வணக்கம்.